ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம டே 4ல இருக்கோம். கிளாசிஃபிகேஷன் டாபிக் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நாம அனாலஜி பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் நம்பர் சீரீஸ், அப்புறம் ஆல்பபெட்டிக் சீரீஸ் இந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு கிளாசிஃபிகேஷன் டாபிக் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு அப்புறம் குரூப் 2A மெயின்ஸ் கேரை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்தர் எனி டிலே வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் டாபிக்ல நம்ம வேர்ட் பேஸ்டு கிளாசிஃபிகேஷன் பார்க்க போறோம். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன்னா என்னங்க? ஒன்றும் இல்லை, ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். அதுல எது வந்து ஆடா இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். சின்ன வயசுல ஸ்கூலிங்ல இருந்தே இந்த டாபிக் வந்து நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷனை 3 டைப்ஸ் இல்லைன்னா 4 டைப்ஸ்ல நம்ம வந்து கேட்டுட்டு இருக்காங்க எக்ஸாம்ஸ்ல. என்னென்ன அப்படின்னா வேர்ட் பேஸ்டு இந்த மாதிரி ஒரு 4 வார்த்தை கொடுத்துட்டு அதுல எது ஆட் அப்படின்னு கேட்கறாங்க. அடுத்து எப்படி கேட்கறாங்கன்னா நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதுல எந்த நம்பர் ஆடா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்து எப்படி கேக்குறாங்கன்னா ஆல்பபெட்ஸ் பேஸ்ட்ல கேக்குறாங்க. ஓகேங்களா? ஃபோர்த் எப்படி கேக்குறாங்க அப்படின்னா ஆல்பபெட்டிக் கேரக்டர்ஸ் ஒரு 4-5 கேரக்டர்ஸ் சீரீஸா கொடுத்துட்டு அதுல இருந்து ஆட் ஒன் அவுட் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஜீப்ரா, லயன், டைகர், ஹார்ஸ் இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எது ஆடா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? ஜீப்ரா, லயன், டைகர் இந்த 3 ஆப்ஷனும் பாருங்களேன். இது வந்து ஃபாரஸ்ட்ல வாழறது. ஓகேங்களா? வைல்ட் அனிமல்ஸ். இந்த டி ஹார்ஸ் மட்டும் ஒரு டொமஸ்டிக் அனிமல். டொமஸ்டிக் அனிமலாகவும் இருக்கும், வைல்ட் அனிமல்லையும் இருக்கும். ஸோ ஹார்ஸ் அப்படின்றது மோஸ்டா டொமஸ்டிக் அனிமல் கேட்டகரியில வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் ஆடா இருக்கு. ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதை வந்து அடிக்கடி கேட்கறாங்க. இந்த மாதிரி 4 மந்த் கொடுத்துட்டு அதுல எது ஆட் அப்படின்னு கேட்கறாங்க. மோஸ்டா இந்த மந்த் கொடுத்துட்டு அதுல எது ஆட் அப்படின்னு கேட்கறதுல என்ன மாதிரி ஐடியாலஜி யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுல இருக்க டேஸ் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இல்ல அப்படின்னா ஒரு 4 இயர் கொடுத்துட்டு அதுல எது ஆடுன்னு கேட்பாங்க. அது என்ன ஐடியாலஜி அப்படின்னா லீப் இயரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இப்ப அதுல ஏதாவது ஒரு லீப் இயர் இருக்கலாம், அப்ப அதுதான் ஆடு. இல்ல 3 லீப் இயர் கொடுத்துட்டு அதுல எது நான் லீப் இயரா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் தான் ஆடா இருக்கும். சோ இந்த கொஸ்டின்ல பாருங்க 4 மந்த் கொடுத்துருக்காங்க. இதுல எது ஆட் அப்படின்னு கேக்குறாங்க. சோ நமக்கு தெரியும் ஜான்வரில எத்தனை நாளுங்க? 31 டேஸ். மார்ச்ல எவ்வளவு நாள்? 31. அக்டோபர்லயும் 31. சோ அப்போ ஆடா இருக்கிறது எது அப்படின்னா பிப்ரவரி 28 டேஸ் இருக்கு. சோ அப்போ ஆப்ஷன் பி அப்படின்றதான் ரைட் ஆன்சர். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடிக்கடி எக்ஸாம்ஸ்ல எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸா இருக்கட்டும் இல்ல ஆர்ஆர்பியா இருக்கட்டும் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். குரூப் 2A நம்ம கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். என்ன மெத்தட்ல கேக்குறாங்க அப்படின்னா விப்ஜிஆர் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, 7 கலர்ஸ். அந்த 7 கலர்ல இருந்து ஏதோ ஒரு கலர் இதுல இல்லாம இருக்கும். சோ அதுதான் வந்து ஆடா இருக்கும். இப்ப பாருங்க, வயலட் விப்ஜிஆர்ல வரும், ப்ளூ வரும், கிரீன் வரும். அப்ப இது மட்டும் தான் வராது, நமக்கு ஒயிட் மட்டும் தான் வராது. சோ அப்போ ஆப்ஷன் டி அப்படின்றதா இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபோர்த் கொஸ்டின்ல 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அகைன் அனிமல்ஸ் வச்சுதான் கொடுத்துருக்காங்க. சீத்தா, லயன், டைகர், பியர். இது 4ல எது ஆட் அப்படின்னு கேக்குறாங்க. சோ பாருங்க, லயன், டைகர், சீத்தா இந்த 3 ஆப்ஷனுமே பாருங்களேன் கேட் ஃபேமிலிஸ் ஆகும். பூனை வகைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குடும்ப வகைகள் சார்ந்தது. இது எல்லாமே வந்து கேட் ஃபேமிலி. அதுல இல்லாதது வந்து பியர். அப்போ ஆப்ஷன் டி தான் ஆடா இருக்கு. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். டொமேட்டோ, கேரட், ஜிஞ்சர், பொட்டேட்டோ 4மே வெஜிடபிள்ஸ் தான். ஸோ அதுல எந்த இல்லை. ஓகே, அப்ப இப்படி பாருங்க, பொட்டேட்டோ அப்படின்றது மண்ணுக்கு அடியில விளையுது, கரெக்டுங்களா? ஜிஞ்சரும் சாயிலுக்கு அடியில தான் வளரும். கேரட்டும் மண்ணுக்கு அடியில தான் வளரும். அப்ப எது மட்டும்தான் வந்து மண்ணுக்கு மேல வளர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா டொமேட்டோ. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆடா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடிக்கடி எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல கேட்ட ஒரு கொஸ்டின். என்ன அப்படின்னா இந்த மாதிரி டிசாஸ்டர்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த டிசாஸ்டர்ஸ் கொடுத்துட்டு அதுல ஏதோ ஆடா இருக்குன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி இதுல என்ன ஐடியாலஜி மோஸ்டா யூஸ் பண்றாங்க அப்படின்னா இப்ப நேச்சுரல் டிசாஸ்டர், மேன் மேட் டிசாஸ்டர் இந்த 2 இருக்குங்களா, அதை பேஸ் பண்ணி தான் கேக்குறாங்க. இப்ப இந்த ஆப்ஷன்ல பாருங்க, ஃபிளட் அப்படின்றது நேச்சுரல் டிசாஸ்டர். ஹரிக்கெயின் அதாவது சூறாவளி, மோஸ்டா இந்த யுஎஸ்ஏ அங்கெல்லாம் வந்து இந்த ஹரிக்கெயின் தான் வரும். நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா சைக்ளோன் வரும். ஸோ இந்த ஹரிக்கெயின் அப்படின்றது நேச்சுரல் டிசாஸ்டர். எர்த்குவேக் அப்படின்றது நேச்சுரல் டிசாஸ்டர். எக்ஸ்ப்ளோஷன் வெடிப்பு அப்படின்றது மேன்மேடா தானே செய்ய முடியும். அப்ப இதுதான் ஆடா இருக்கு. அப்ப ஆப்ஷன்
டி தான் ஆன்சர். இந்த மாதிரியும் கேட்கலாம். இல்ல இன்னொன்னு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, மூணுமே மேன்மேட் டிசாஸ்டரா கொடுத்துட்டு ஒன்னு மட்டும் நேச்சுரல் டிசாஸ்டரா கொடுத்தாங்க அப்படின்னா அது ஆடா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பாருங்க. இதை ஹோம்ஒர்க்கா வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். இதை ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு லெவல்ல நடக்கிற எக்ஸாம்ஸ்ல இந்த டிசீசஸ் வச்சு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுல ஏதோ ஆட் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கொஸ்டின்ல பாருங்க, டியூபர்குலோசிஸ், ஸ்மால் பாக்ஸ், கால்ரா, டைஃபாய்ட் 4 ஆப்ஷன் இருக்கு. நமக்கு தெரியும் ஸ்மால் பாக்ஸ் அப்படின்றது எதனாலங்க வருது? வைரஸ்னால வருது. ஸ்மால் பாக்ஸ் அப்படின்றது வைரஸ்னால வருது. என்ன காசட்டிவ் ஏஜென்ட் அதை வச்சு கேக்குறாங்க. அப்ப பாருங்க, டியூபர்குலோசிஸ், கால்ரா, டைஃபாய்ட் இது மூணுமே வந்து பாக்டீரியானால வரும். அப்ப நீங்க சயின்ஸ் படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, பாக்டீரியானால என்னென்ன டிசீஸ் எல்லாம் வருது, வைரஸ்னால என்னென்ன டிசீஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஸ்மால் பாக்ஸ் தான் இதுல ஆடா இருக்கு. இது வந்து தமிழ்நாடு லெவல்ல எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா இந்த டிசீசஸ் வச்சு அடிக்கடி கொஸ்டின் வரும். மறக்காம படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மார்ஸ், சன்னு, சாட்டன், மெர்க்யூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எது ஆடா இருக்கு? பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு, சன் அப்படின்றது ஆடா இருக்கு. இது மூணுமே வந்து பிளானட்ல வந்துருக்கு. சன் அப்படின்றது இஸ் a கைண்ட் ஆஃப் அ ஸ்டார். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்க், டயோமீட்டர், டைகனல், ரேடியஸ். இதை ஹோம்ஒர்க் நம்பர் 2 நோட் பண்ணிக்கோ. ஹோம்ஒர்க் 1 ஒன்னு கொடுத்துருக்கேன், இப்போ 2 ஒன்னு இருக்கு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டான ஆன்சர்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் வேர்ட் பேஸ்ட்ல கிளாசிபிகேஷன் ஆட் ஒன் அவுட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். இனிமே பார்க்க போறது வந்து ஆல்பபெட் அண்ட் ஆல்பபெட்டிக் கேரக்டர்ஸ். நம்ம ஆல்பபெட்டிக் சீரீஸ் அந்த வீடியோ பார்க்கும்போது நான் சொல்லியிருப்பேன், ஆல்பபெட் அந்த லெட்டர்ஸ் வச்சு நமக்கு அதுல எது ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் சீரீஸ் பாக்குறப்பவும் சரி, இந்த ஆல்பபெட்டிக் சீரீஸ் பாக்குறப்பவும் சொல்லியிருப்போம். இப்ப அதே மாதிரிதான் சிமிலரா ஆட் ஒன் அப்படின்னா ஒண்ணுதான், ஆட் வேர்ட் அப்படின்னாலும் ஒண்ணுதான், ராங் இதுல எது அப்படின்னு கேட்டாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? ரெண்டு நீங்க உடனே கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ராங் அப்படின்னாலும் ஒண்ணுதான், ஆட் வேர்ட் அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான் வரும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, எஸ், பி. எஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. 2 லெட்டருக்கு பேக்வேர்ட்ல போயிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? பேக்வேர்ட்ல போயிட்டு இருக்கு பி. நெக்ஸ்ட் என், எல், ஒரு லெட்டர் பேக்வேர்ட்ல போயிருக்கு. Z, W 2 லெட்டர் பேக்வேர்ட் போயிட்டு இருக்கு. அப்போ இப்ப கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இது 2 லெட்டர்ல பேக்வேர்ட் போகுது. Z ஆப்ஷன் சியும் 2 லெட்டர்ல பேக்வேர்ட் போகுது. ஒரே ஒரு லெட்டர்ல போறது ஆப்ஷன் பி தான். அப்போ ஆப்ஷன் பி தான் ஆட் ஒன் வேர்ட். நீங்க ஆப்ஷன் டி போகாமலே இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நமக்கு வெரிஃபிகேஷனுக்கு இதையும் பண்ணி பார்த்துருமா? டி அப்புறம் கியூ எங்க இருக்கு? டி இங்க இருக்கு. 2 லெட்டர் பேக்வேர்ட்ல போகணும். ஓகே, பேட்டர்ன் கரெக்டா இருக்கு. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் பாருங்க, RTW, QOM, IKJ, IKM. RTW எங்க இருக்கு? இங்க இருக்கு. R அப்புறம் T ஒரு செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது எடுத்திருக்காங்க. Tக்கு அப்புறம் W தேர்ட் பொசிஷன்ல இருக்கிறது எழுதிருக்காங்க. QOM, Q இங்க இருக்கு. O இப்படி போறோம். ஜஸ்ட் a minute, இதை erase பண்ணிடுறேன், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. செகண்ட் ஆப்ஷன் Q, O அப்புறம் M. இது டிஃப்ரெண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் டிஃப்ரெண்டா இருக்கு, இது டிஃப்ரெண்டா இருக்கு. ரெண்டும் மேட்ச் ஆகல. தேர்ட் ஆப்ஷன் போயிடலாம். IKG, G சாரி, IK இந்த பக்கம் போறாங்க, மறுபடியும் பேக்வர்ட். G இந்த சைடு வராங்க. IKM, IK அதுக்கப்புறம் M. ஸோ நாலுமே ஒரு ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா? அப்ப நம்ம யோசிக்கிற விதம் தப்பு. ஸோ நமக்கு நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம், இந்த ஆல்பபெட் லெட்டர்ஸ் வச்சு பார்ப்போம். அப்படி வச்சு பார்க்கும்போது நாலுத்துலயுமே இந்த மாதிரி பேட்டர்ன் வரல. அப்ப எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, வவல்ஸ் வச்சு பார்க்கணுங்க. இந்த ஆல்பபெட் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஆல்பபெட்டிக் சீரீஸ் நடத்தும் போதே பார்த்துருப்பேன், சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஒன்னு இதுல லெட்டர்ஸ் வச்சு போங்க. உங்களுக்கு லெட்டர்ஸ் வச்சு லிங்க் கிடைக்கல அப்படின்னா அது கண்டிப்பா வவல்ஸ் வச்சுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வவல் கேரக்டர் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன்ல இருக்க வவல் எது? ஓ. தேர்ட் ஆப்ஷன்ல வவல் இருக்கா? இருக்கு, ஐ. ஃபோர்த் ஆப்ஷன்ல வவல் இருக்கு, ஐ. அப்ப இதுல எதுதான் ஆட் ஒன் அவுட்? RTW இதுலதான் வவல் இல்ல. சோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர்.
இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. EFH, EF அப்புறம் செகண்ட் பொசிஷன்ல இருக்கு H, OPQ கன்சிகியூட்டிவா இருக்கு, அதாவது அட்ஜசன்ட் அடுத்தடுத்து இருக்கு. BCE, B ஃபர்ஸ்ட் பொசிஷன், Cல இருந்து E செகண்ட் பொசிஷன். அப்ப இதுவும் இந்த பேட்டர்னும் BCEயும் மேட்ச் ஆகுது இல்லையா? அப்போ ஆப்வியஸா டி ஆப்ஷனும் நமக்கு இதே பேட்டர்ல தான் வரும். ஆட் ஒன் அவுட் எது அப்படின்னா OPQ தான். ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. நான் வவல், நம்ம செகண்ட் கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல சொன்னோம் இல்லையா, வவல் கேரக்டர் வச்சு அந்த கொஸ்டின் தான் இதை கேட்டிருக்காங்க. ஒரு லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதுல எது மட்டும் தான் வவல் லெட்டர்? இ, அது மட்டும் தான் வவல் லெட்டர். ஸோ இது மட்டும் தான் ஆடா இருக்கு. இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். இதை எப்படியும் கேட்கலாம், 3 வவல் லெட்டர் கொடுத்துட்டு ஒரே ஒரு கான்சோனன்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஆடா இருந்திருக்கும். இங்க 3 கான்சோனன்ட் கொடுத்திருக்காங்க, ஒரு வவல் லெட்டர் கொடுத்திருக்காங்க, அப்ப இ அப்படின்றது தான் ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹோம்ஒர்க். இது உங்களுக்கான கொஸ்டின். ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம ஆல்பபெட் லெட்டர்ஸ் ஒரே ஒரு சிங்கிள் லெட்டர் கொடுத்திருந்தா அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, இல்ல லெட்டர் சீரீஸா கொடுத்திருந்தா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, அதுக்கப்புறம் வேர்ட் பேஸ்ல எப்படிலாம் கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தோமா. இப்ப நம்பர் பேஸ்ல எப்படி கேட்கறாங்க அப்படின்னு வந்து நம்பர் சீரீஸ் நடத்தும் போது நம்ம சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம்? ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஒரு நம்பர் பேசிஸ்ல கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல ஸ்கொயர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க, கியூப்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா அது பிரைம் நம்பரா இருக்கான்னு செக் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் ஆட் நம்பரா இருக்கா செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டிவிசிபிலிட்டி பாருங்க, ஓகேங்களா? அதுக்கு இதுவே வந்து நம்ம நம்பர் சீரீஸ்ல ஒரு 4 நம்பர் கொடுத்துட்டு இதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அப்ப நான் என்ன சொல்லியிருப்பேன், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், டிஃபரன்ஸ் பார்க்கணும், ஓகேங்களா? இங்க ஆட் ஒன் அவுட் காமிக்கும் போது இந்த அடுத்து இருக்கு 5 ஆப்ஷன். இதுதான் ப்ரொசீஜர். கண்டிப்பா சொல்றேன், இந்த 6 பேட்டர்ன்ல ஏதோ ஒரு பேட்டர்ன் தான் நம்ம கொஸ்டின்ல இருக்கும், ஓகேங்களா? ஒன்னு ஸ்கொயர் வச்சு கொஸ்டின் கேட்டிருப்பான், கியூப் வச்சு அடிக்கடி இந்த இந்த பேட்டர்ன்ல கேட்டுருவான். நம்பர் சீரீஸ்னு பார்க்கும்போது அடிக்கடி டிஃபரன்ஸ் வச்சு கேட்பாங்க. இப்ப கிளாசிபிகேஷன் எப்படி கேட்பாங்கன்னா ஸ்கொயர்ஸா இருக்கும், கியூப்ஸா இருக்கும், பிரைமா இருக்கலாம், ஆட் ரொம்ப ரேருங்க. அதுக்கப்புறம் டிவிசிபிலிட்டி ரூல்ல அடிக்கடி கேட்கிற நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 11 கேட்பாங்க, அதுக்கப்புறம் 9 கேட்பாங்க, அதுக்கப்புறம் 9 or 3 ரெண்டுக்குமே ஒரே ரூல் தான் இல்லையா? 11, 9 or 3. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி 13, இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு டிவிசிபிலிட்டி ரூல்ல கேட்பாங்க. இந்த 2, 4, 8 இந்த மாதிரி வந்து ஈஸியரான நம்பர்ஸ்லாம் மோஸ்டா கேட்கறது கிடையாது. டிவிசிபிலிட்டி ரூல்ல அடிக்கடி கேட்கறது இந்த மாதிரி நம்பர்ஸ் தான். இதையும் நோட் பண்ணிக்கோ. இதுதான் ப்ரொசீஜர். ஸோ நம்ம எப்பயும் போல ப்ரொசீஜர் படியே பாருங்க. 17, 27, 29, 59. இது ஸ்கொயர்ஸ் வரல. கியூப்ஸ் 27 அப்படின்றது மட்டும் கியூப்ல எழுதலாம். 17 எழுத முடியுமா? எழுத முடியாது. 29 எழுத முடியாது. 59 எழுத முடியாது. அப்ப இதுதான் ஆட் ஒன் அவுட். ஆப்ஷன் பி அப்படின்றது ஆட் ஒன் அவுட். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பிரைம் நம்பர் செக் பண்ண சொல்லி நெக்ஸ்ட் ஸ்டெப்ல போட்டிருக்கேன்னா, அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. 17ன்றது பிரைம் நம்பர், 29 அப்படின்றதும் பிரைம் நம்பர், 59 அப்படின்றதும் பிரைம் நம்பர். அப்ப இது மட்டும் தான் பிரைம் நம்பர் இல்ல, 27 அப்படின்றது பிரைம் நம்பர் இல்ல. சோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. 120, 168, 290, 380. ப்ரொசீஜர் படி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்கொயர்ஸ் இருக்கா கியூப்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். 120 டைரக்டா ஸ்கொயர் கொடுக்கல, இங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 121 அப்படின்றது ஒரு ஸ்கொயர் நம்பர். எதனுடைய ஸ்கொயர்? 11 உடைய ஸ்கொயர். அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 120 அப்படின்னு கிடைக்கும். இங்க பாருங்க 169 அப்படின்றது ஒரு ஸ்கொயர் நம்பர். 13 ஸ்கொயர் 169, அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் 290, 291 வராது, ஆனா 289 அப்படின்றது ஸ்கொயர் நம்பர். 17 ஸ்கொயர்னு வருமா? அப்ப 17 ஸ்கொயர் இங்க வந்து பிளஸ் 1 பண்ணிருக்காங்க. 381 எதுக்காக ஸ்கொயர் நம்பர் வருமா? வராது. 379 எதுக்காக வருமா? வராது. சோ அப்ப ஆர்டா இருக்கிறது எது? 380. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். மறுபடியும் சொல்றேன், நம்ம ப்ரொசீஜர் படி பார்க்கணும். ஸ்கொயர் இருக்கான்னு செக் பண்ணுங்க, கியூப் இருக்கான்னு செக் பண்ணுங்க. இங்க நான் பார்த்த டைரக்டா எனக்கு ஸ்கொயர் கொடுக்கல அப்படின்னா அதுல இருந்து ஏதோ ஒரு ஆப்ஷன் பண்ணிருப்பாங்க.
ஒண்ணு ஒரு நம்பரை ஒரு கன்சிக்யூட்டிவா ஒரு என் நம்பரை ஆட் பண்ணிருப்பாங்க, இல்ல என் நம்பரை மைனஸ் பண்ணிருப்பாங்க. இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? 27 எப்பயும் போல ஸ்கொயர்ஸா கியூப்ஸா செக் பண்ணலாம். இதுல கியூப் எழுத முடியும். எப்படி எழுதலாம்? 3 கியூப்னு எழுதலாம் 27. 64 4 கியூப்னு எழுதலாம், 8 ஸ்கொயர்னு எழுதலாம். பட் பேட்டர்ன் பாருங்க 3 கியூப்ல போயிட்டு இருக்கு, அதனால நான் 4 கியூப்னு வச்சுக்கிறேன். 125 5 கியூப்னு எழுதலாம். நெக்ஸ்ட் 144 எப்படி எழுதலாம்? 12 ஸ்கொயர்னு தான் எழுத முடியும். அப்ப என்ன என்ன வருது? இது எல்லா நம்பரையும் நம்ம கியூப்ல எழுத முடியுது. ஆப்ஷன் டி மட்டும் நம்மளால கியூப்ல எழுத முடியல. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆட் ஒன் அவுட். 144 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பாரு. 21 69 81 83 ஸ்கொயர்ஸ் வச்சு பாக்குறேன், வரல. கியூப்ஸ் வச்சு பாக்குறேன், வரல. அப்ப நெக்ஸ்ட் ஆப்வியஸ் என்ன பார்க்கணும்? பிரைம் நம்பரான்னு செக் பண்ணு. 21ன்றது பிரைமா? கிடையாது. 69 பிரைம் இல்ல, கிடையாது. 81 கிடையாது. 83 இஸ் அ பிரைம் நம்பர். அப்ப ஆப்ஷன் டி தான் ஆடா இருக்கு. 83 தான் நமக்கான ஆன்சர். இது இப்படி சொல்லலாம், 21 அப்படின்றது 3 ஆல டிவிசிபிள் ஆகுமா? 69 அப்படின்றது 3 ஆல டிவிசிபிள் ஆகும். 81 அப்படின்றதும் 3 ஆல டிவிசிபிள் ஆகும். ஆனா 83 அப்படின்றது இது பிரைம் நம்பர், எதனாலும் டிவிசிபிள் ஆகாது. அப்ப ஆப்ஷன் டி 83 தான் ஆன்சர். ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்குமே சரி, கிளாசிபிகேஷன் பொறுத்த வரைக்குமே சரி, நம்ம திங்கிங் கெப்பாசிட்டி பொறுத்து தான் ஆன்சர் இருக்கும். இப்ப நீங்க அந்த 3 டிவிசிபிலிட்டி ரூல் வச்சு பாத்தீங்கன்னா நீங்க 83 போட்டிருப்பீங்க. இல்ல சில பேர் பிரைம் நம்பர் வச்சு பாக்குறாங்க அப்படின்னா அவங்க அந்த கான்செப்ட்ல போயிருப்பாங்க. ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்குமே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு திங்கிங் கெப்பாசிட்டில யோசிப்பாங்க. அந்தந்த திங்கிங் கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி ஆன்சர் இருக்கணும். ஆனா எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளோட ஆன்சரை அதுக்கு வந்து டவுட்டே இருக்கக்கூடாது. இதுதான் ஆன்சர் ஆகணும். ஒருவேளை இந்த வயல்ல வந்தா இந்த ஆப்ஷன் இருக்கலாமோ அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க யோசிக்கிற பேட்டர்ன் தப்பா இருக்கும். வேற ஏதாவது யூனிக் பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். இது ஹோம்ஒர்க் நம்பர் 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்க. டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின் அப்படின்றது ரொம்ப ரேர் ஆஃப் ரேரஸ்டா தான் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நாள் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் சிம்பிளா பார்த்துடலாம். ஸோ ஒரு ஸ்கொயர் இருக்கு, அதுல சென்டர்ல சர்க்கிள் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அதுல சென்டர்ல எட்ஜ்ல இருக்கு, எட்ஜ்ல சர்க்கிள் இருக்கு. ஆப்ஷன் சில ஒரு ராம்பஸ் மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க, அதுலயும் சென்டர்ல. அதுக்கு அடுத்து ஒரு ஹெக்ஸகன் இருக்கு, அதுல சென்டர்ல நமக்கு சர்க்கிள் இருக்கு. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னா எட்ஜில தான் சென்டர் இருக்கு. ஈஸியா இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி பிக்சர் வச்சு கேட்குற கொஸ்டின் எப்பயுமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதே சமயத்துல ரொம்ப வந்து ரேர் ஆஃப் ரேரஸ்டா தான் கேட்குறாங்க. அதனால ஒரே ஒரு கொஸ்டின் தான் எடுத்திருக்கேன். நம்ம வீக்லி ரிவிஷன் பண்றப்ப இது இந்த பேட்டர்ன்ல இருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் எடுத்துட்டு வர நான் ட்ரை பண்றேன். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம உங்களை மாதிரி ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு, அதுக்கப்புறம் வந்து ரீசனிங் டாபிக் வர குரூப் 2A மெயின்ஸ், எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.